படிச்சு படிச்சு நான் வயசாடுவேம்மா அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் பண்ணுறதை தவிர்க்க குழந்தை ஒன்று கெஞ்சி அழக்கூடிய ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் செம வைரலாக போயிட்டுருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுவதுமாக பார்ப்போம். குழந்தையோட முன்னாடி ஒரு ஹோம்ஒர்க் நோட் வந்து இருக்குது. அதில் வந்து இந்திய அகரவரிசை எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுதான் ஹோம்ஒர்க் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இந்தி மொழியில் தான் பேசுகிறாங்க. அட பாகல் அம்மா, அதாவது லூஸ் அம்மா, நான் படிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு வயசாயிடும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட அந்த குழந்தை வந்து கெஞ்சிட்ருக்கு. குழந்தையுடைய தாய் வந்து ரொம்பவே கண்டிஷனாக, நீ வந்து படித்து தான் ஆகணும், டெய்லி படிக்கணும், படிப்பறிவே இல்லாமல் நீ வந்து முதியவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறியா, பொறுமையாக படி அப்படிங்கிற மாதிரி அந்த தாய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தை வந்து, நான் டெய்லி படித்து எழுதிட்டு தானே இருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே நான் எழுதலை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கெஞ்சுது. இல்லை, நீ எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வந்து செம வைரலாக போயிட்டுருக்கு. அந்த குழந்தை வந்து கொஞ்சல் கெஞ்சல் மொழிகளில் பேசுகிறது வந்து சுவாரஸ்யமாக இருந்தாலும் அழுகிற அந்த விஷயம் வந்து கொஞ்சம் வேதனையாக தாங்க இருக்குது. படிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி தான் இது போன்ற காரணங்கள் வந்து குழந்தைக்கு கிடைக்குதோ அப்படின்னு சொல்லி நெட்டிசன்ஸ் எல்லாருமே பதிவு வந்து போட்டுட்ருக்காங்க. குழந்தைகள் அப்படின்னாலே எப்போதுமே மகிழ்ச்சியோடைய ஆரவாரம் தாங்க. குழந்தைகள் வந்து அழுதாலும் சிரித்தாலும் கோபம் அடைந்தாலும் வெட்கப்பட்டாலும் சண்டையிட்டாலும் அவங்களோட செய்கைகளை வந்து நம்ம வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாளுக்கு நாள் இந்த இணையதள பயன்பாடு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் இந்த மாதிரியான சில வீடியோக்கள் வந்து அப்பப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வந்துட்டுருக்கும். அதே போல தான் இந்த குழந்தையும் படிக்காததுக்கு சில காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. இணையதளத்தில் செம வைரலாகி வந்துட்டுருக்கு.